வணக்கம். அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் வந்து இப்போதைக்கு 3-4 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் எப்படி ஆட்சி அமைக்க முடியுமா இல்லைன்ற அளவுக்கு போயிட்டே தான் இருக்குது. இன்னும் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. பரபரப்பாக நியூஸ் சேனல்ஸில் 4-5 கட்டமாக போட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கேமரா வச்சுருக்காங்க. யார் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யார் யார்கிட்ட ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்களாக போயிட்டுருக்கு நியூஸ் சேனலில். இப்போ வரைக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பாடு இல்லை. உங்களுக்கே தெரியும், நேற்று வரைக்கும் கொடுத்த அப்டேட் என்னென்னா, தவக கிட்ட ஒரு 108 சீட் இருக்குது. அது போக ஒரு 10-11 சீட்டே தேவைப்படுது. ஏன்னா தவேக தலைவர் விஜய் வந்து ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணுவார். அங்கே அதனால் வந்து ஒரு சீட்டு இப்போ கம்மியாகுது. அதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி காமிச்சலான்னு வச்சுக்கோங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இன்னும் வந்து ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. அதில் ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து 5 சீட்டு இப்போ ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் மிச்சம் 6 சீட்டு தேவைப்படுது. ஏன் 5 போதுமேன்னு கேட்டால், 6 ஏன்னா ஒருத்தர் வந்து சபாநாயகராக போயிட்டா திரும்பவும் வந்து 118 கணக்கு காமிக்கணும்னா அப்போது 5 சீட்டு தேவைப்படும். அப்போ 6 சீட்டில் ஒருத்தர் சபாநாயகர் போயிட்டு அந்த 119 சீட்டு தேவைப்படுது ஓவராலாக. இப்போது இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த 6 சீட்டுன்றதுக்காக தான் ஃபைனலாக இவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறது சிபிஎம் இருக்குல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட், இந்த 2 பார்ட்டிக்கிட்ட 2 சீட் இருக்குது. 4 சீட்டு. விசிகா கிட்ட ஒரு 2 சீட் இருக்குது. மொத்தம் 6 சீட் இருக்குது. அவங்ககிட்ட வந்து இப்போ ஆதரவு கடிதம் கேட்டு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்றுலேருந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க 3-4 நாளாக. ஏன் நீங்கள் வந்து கேட்கலாம், ஒரு பாமக கிட்டேயோ இல்லை தேமுதிக கிட்டேயோ இல்லை முஸ்லீம் யூனியன் இடியோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது, அவங்ககிட்ட போகலாமான்னு கேட்டால், அங்கே போனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட போய் ஆதரவு கேட்டால் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் பஞ்சாயத்து என்னென்னா, அதனால் சிறுபான்மையர் அப்புறம் அந்த தலித்தோட ஓட் பேங்க் வந்து விஜய் அவங்க வந்து இழந்துருவாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து எலெக்ஷனில் அவங்களோட ஓட்டு வந்து டிராஸ்டிக்காக வந்து விஜய்க்கு கிடச்சிருக்குன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி தான் இப்போது என்டிஏ கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் என்னைய கேட்டால், இவங்களை எதிர்த்து அஃப்கோர்ஸ் மெயினாக எதிர்த்து நின்னா திமுக கூட்டணியில் எந்த ஒரு கட்சியும் நான் வந்து இப்போ கேட்டுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னை கேட்டால் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய தப்பான முடிவாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் வர விமர்சனம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் இவ்வளோ நாள் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் வந்து இந்த கட்சியில் விமர்சனம் வரும். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் இப்போ 234 தாவேக்கா நின்னப்போ எல்லா இடத்துலையும் வந்து விசில் சின்னம் இருந்தது. அது விஜய்ன்னு நினச்சிட்டு போட்ட ஓட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு மெஜாரிட்டி சீட்டு வந்து எலெக்ஷன்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 234 தொகுதினா 50-60க்கு மேலேயே வந்து சீட்டு காங்கிரஸ் கொடுக்கப்போ, இந்த காங்கிரஸ் நிற்கிற தொகுதியிலலாம் வந்து கம்ப்ளீட்டாக விஜய் ஃபேன்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆதரவு பண்ணவங்களாம் வந்து முழு மனதோட ஆதரவு கொடுப்பாங்களான்றது கேட்டால் எனக்கு தெரியல. அது டவுட்டு தான். அது மேபி அது முழு மனதோட கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் அந்த டைமில் பிரச்சாரத்தில் சொல்லி காமிப்பாங்க. இந்த மாதிரி கச்சத்தீவிலிருந்து அந்த இலங்கை பிரச்சனை அந்த எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து தான் வந்து எதிர்கட்சியினராகட்டும் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே. சரி, ஓகே. என்ன கேட்டால் அப்படி அவங்கள சேர்த்துட்டதை சரி அப்படி என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிறது, இப்போ மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிறது, ரீஎலெக்ஷன் மட்டும்தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதில் வந்து நீங்கள் நிறைய சொல்லலாம். ஏன்னா ரீஎலெக்ஷன் இப்போது போனோம்னா 6 மாதம் ஆகும். அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் அந்த 2 கட்சிகளும் வந்து இதுக்கூட மும்முறையாக அதுக்கப்புறம் மும்முறையாக வந்து அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் எங்கெங்கே மிஸ் பண்ணுவாங்கிறத தேடி பிடிச்சி கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சேலஞ்சில் இருக்கிறத தாண்டி என்ன கேட்டால், இதுக்கு இப்போ வரைக்கும் வந்த ஆதரவை தாண்டி விஜய்க்கு வந்து இன்னும் ஆதரவு கிடைக்கும். நிறைய பேர் ஒரு டவுட்டில் ஓட்டு போட்டு அவங்க விட்டு அவங்களாம் கான்ஃபிடென்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இத்தனைக்கும் பிரச்சாரன்றது விஜய்னால கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி பிளாக்லாம் பண்ண முடியாது. தொகுதியாக எல்லா தொகுதிக்கும் போகலாம். அதனால தான் நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ரீஎலெக்ஷனில். இத்தனைக்கும் மெஜாரிட்டி சீட் கன்ஃபார்ம் காமிச்சிடலாம். இந்த விஷயத்தில் ஏன் தெரியுமா ஒரு பிரச்சனையாக இருக்குது? இப்போ வரைக்கும் பாருங்கள், போய் எல்லார்கிட்ட 2 சீட்டுக்காக ஆஃபீஸுக்கு போகிறது. இத்தனைக்கும் நேற்றே போயிட்டு ஆளுநரை பார்த்து இந்த மாதிரி ஆட்சி அமைக்க அழைக்குமாறு இந்த அனுமதி கடிதம் அந்த அழைப்பு கடிதம்லாம் கேட்டிருக்காரா, நேற்று கொடுக்கல. இன்றைக்கும் விஜய் பர்சனலாக போய் கேட்டதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி 118 கிளம்புன்ட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் போய் இப்போ மற்ற 6 சீட்டு அவங்க உடனே வந்து இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், அந்த கம்யூனிஸ்ட் அந்த 2 கட்சிகள் தலைவர்களும் திருமாவளவனும் போய் ஸ்டாலினை பார்த்து பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த மாதிரி எங்கள் கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க வந்து வெளியே வந்து நாங்களாம் திரும்பவும் எங்கள் தலைவர்களோட ஆலோசனை பண்ணுறேன், உள்கட்சிக்குள்ளே நாங்கள் ஆலோசனை பண்ணுறேன், கட்சிக்குள்ளே நாங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு நாளைக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு 6 சீட்டு கிடச்சிருது. ஒரு தொங்கு சட்டசபையோட ஒரு ஒரு ஆட்சி நடக்குதுன்னா
எப்போ வேணால் கவுத்து விட்ருவாங்க. அது நீங்கள் வந்து நம்பலனால அதுதான் நிஜம். ஒரு 6 மாதம் வந்து மேபி அலோவ் பண்ணிடுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம், ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போது ரீஎலெக்ஷன்றது 6 மாதம் ஆகும் இல்லையா? அப்போ ஆளுநர் ஆட்சி இருக்கும். இவங்க என்ன பயப்படுறாங்க, ஆளுநர் ஆட்சினாலே அது பிஜேபி தான் வந்து இது பண்ணுறதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் அகெயின் அவங்களுக்கே தெரியும் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த டைம்லேயும் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு புதிய கட்சி எல்லாமே பண்ணிடுவாங்கன்றது எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இவங்க அதுக்குள்ளே தயாராகி பண்ணுறதுக்குள்ளேயே இவங்க உங்களுக்கே தெரியும். இப்போ சன் நியூஸில் எந்த நியூஸ் போட்டாலும் தாவேக்காவை இழுத்து வச்சு தான் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு குற்றச்செயல்கள் போட்டால். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சி தான் வந்து எதிர்கட்சியில் உட்காந்துட்டு இருக்கும். அதிமுக எதிர்கட்சியில் இருக்கும், இல்லைன்னா திமுக எதிர்கட்சியில் இருக்கும். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆப்போசிட்ல அடி நடிப்பாங்க. 2 கட்சி மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் மித்த 28 கட்சிகள், அதில் ஒரு 7 கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிற அடியில் அவங்க வந்து நிறைய ப்ரெஷர் எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் டேரெக்டாக தூக்கி பழிய போட்டுருவாங்க. அதனால் வந்து மக்களுக்கு ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு இவங்களை போட்டோமோன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ கலவரமோ வந்தால் அசால்ட்டாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மிச்ச கட்சிகள் நாங்கள் ஆதரவு வாபஸ் பண்ணிக்கிறேன்னு ஒரு 2 பேர் சொல்லிட்டு நம்பிக்கையில் தீர்மானம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது ஜோலி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அப்போ ஒரு ரீஎலெக்ஷன் வச்சா உங்களுக்கு தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி பைனராக க்ரியேட் ஆகிருக்கும். அதனால் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகி மேபி தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பெட்டர். நிறைய பேர் கூட இந்த விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரீஎலெக்ஷன்ன்றத பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றாங்க. பட் எகைன் என்ன கேட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்னால ரீஎலெக்ஷன் போகலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. பட் ஏன் இது ஆப்வியஸாக அவங்க சைட்லேயும் வந்து இந்த ஆலோசனையில் வழங்கியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி இவங்க இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது எதில் போய் முடியும் தெரில. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டு எம்எல்ஏக்கள்லாம் பேக் பண்ணிட்டாங்க. 1 மாதத்துக்கு நீங்கள் இருக்கணுன்ற மாதிரிலாம் இது பண்ணி விட்ருக்காங்க போல இருக்குது. 1 மாதத்துக்கு தேவையான துணிமணிலாம் எடுத்துகிட்டு வர சொல்கிற அளவுக்கு போயிருக்கு. ஃபர்தராக வந்து இந்த ஒரு 2-3 நாளாக இந்த படம் வெப்சீரிஸ் பார்க்குற மாதிரியே தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எதிர்பாராமல் நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னும் 2-3 நாளில் இதில் என்ன ஏதுன்னு எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி இழுத்தடிச்சிட்டு போச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போகலாது, சரி நானே ரீஎலெக்ஷனுக்கே ஓகே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபர்தர் என்ன பண்ண தெரியல. இதுக்கடையில் இவங்க வேறு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், அதை நடத்துகிறோம், இது நடத்துகிறோம், இத்தனைக்கும் மும்மொழி கொள்கை வந்து நீங்கள் கையெழுத்து போடணும்னு ப்ரெஷராக வாங்கி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் எவன் உட்காந்து மும்மொழி கொள்கையை கையெழுத்து போட்டுருமா? இந்த மாதிரி ஊறப்பட்ட பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஏன்னா ஒருத்தர் காம்பனா தொல் திருமாவளவன் அவர்களை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். ஏதோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது எதுவுமே கணிக்க முடியாது. சரி, அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நடந்தால் தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி பதவி ஏற்க வேண்டியது அது இல்லாமல் போயிட்டு இப்போ நிறைய பேர் அந்த வெடியை வந்து வெயிட் பண்ணி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அது அதையும் மீறி வந்து ஆட்சி அமைக்க அழைச்சாலும் ப்ராப்பராக நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அகைன் ஃபர்தராக பார்க்கலாம் இது என்ன மாதிரி இது அடுத்தடுத்த நாட்களில் போகும்னு. இன்கேஸ் நான் சொன்ன ரீஎலெக்ஷன் ஆப்ஷனை தாண்டி உங்களுக்கு எதாவது பெட்டர் ஆப்ஷன் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னதில் என்னென்ன பஞ்சாயத்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இந்த மாதிரி போய் ரிஸ்க் எடுத்து அவசரத்தில் அமைச்சர்லான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஆதரவு வாங்கி ஒரு தொங்கு சட்டசபையில் எப்போ வேணால் பிச்சுக்கிட்டு போகும். அது இப்படி போனதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் இன்னும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வர்றதுக்கு இப்போவே பண்ணுறது பெட்டர். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன். பட் அகைன் நான் சொன்னதில் எதாவது கருத்து வேறு இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள், ஃபர்தராக பேசலாம். தேங்க்யூ.